ஹலோ கேடியன்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற தனிமா ஃபார்ம் லைஃப். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு செம்மையான ஒரு ஸ்டே வித் ஒரு 25 ஆக்டிவிட்டி இங்கே வந்து நம்ம பண்ணலாம். கேடியை பாருங்கள், கேடி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் மாதிரி போட்டிருக்காங்க, இந்த இப்படி ஒவ்வொரு கல்ச்சராக இருக்கிற மாதிரி. அந்த கல்ச்சர் ஒவ்வொன்றிலையும் நின்று கேடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா, அதே மாதிரியே ஸ்னாப் எடுக்கிறா. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு, மேல் கையை கீழே இறக்கு. தனிமா ஃபார்ம் லைஃப். இங்கே என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே அப்படியே லைனாக போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர் இருக்கும், அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற மாதிரியே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளிங் இருக்கும், நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 25 ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு. அப்புறம் இந்த ஜிப்லைன் இருக்கும், இந்த மாதிரி ஊஞ்சல். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே போட்டாங்க. போட் ஹவுஸு, ஃபிஷ் பிடிக்கலாம், இந்த மாதிரி போட்டில் போகலாம். அப்புறம் நிறையா அனிமல்ஸ் இருக்கும், ஆடு, குதிரை, ஹார்ஸ் ரைடு இருக்குது. எல்லாமே உள்ள இன்க்ளூடட். மலையாளம், ஏதோ மலையாளத்தில் லாட்ரி சீட் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஜீப் ரைடு சொன்னேன்ல, டாகு எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து ட்ரீ ஹட்டு மாதிரி. பாருங்க, தீக்ஷாவை பாருங்க, கேடி. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அம்மா என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கிட்டு வா. டாகி உண்மையாக அப்படி உள்ள நிறையா இருக்குது. ஹாய் கேடி, வீடியோ போயிருச்சு, உன்னை கூப்பிடாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். அம்மா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்களேன். இருங்க எப்படி காமிங்க. ஏய், இந்த பக்கம் நான் அப்படி நடந்து வந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களா? இது இந்த ஸ்டில் பாருங்க, எப்படி கலக்கிட்டீங்க மேடம். அப்படியே அங்கே அதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே வந்து நிறைய கல்ச்சர் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. மக்கர் சங்கராந்தி, இப்போ எனக்கு தெரிஞ்ச அது ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஃபெஸ்டிவல் தான். ஜும்பா, ஓணம், விஷு, ஹோலி, எனக்கு தெரிஞ்சு எல்லா கல்ச்சரும், பொங்கல் இருக்குது. ஸோ எல்லா ட்ரெடிஷ்னலும். பைக்கோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம், ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். இது என்ன ஸ்டேட்டு? அருணாச்சல் பிரதேஷோடது. இங்கே பஞ்சாப், ஹரியானா. ஸோ இது மாதிரி நிறையா இங்கே நம்மளோட ஐட்டன் நிற்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஃபால்ஸு, ஐயோ ஃபால்ஸ் தான் போகணுன்னு ஆசை, அதனால் ஃபால்ஸ்னு வருது. தனிமா ஃபார்ம் லைஃப். இப்போ போயிட்டு ஆஃபீஸில் செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க, போய் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிடலாம். ஏய், என்ன மாங்காய் வந்து திருடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. திருட்டு மாங்காய் இப்படி மரத்தோட சாப்பிட்றதுன்னா இதுதான். அப்படியே தீர்ற வரைக்கும் மரத்தில் மாட்டின மாதிரியே சாப்பிட்டு கொட்டையை மட்டும் விட்டுருவியா? என்னங்கடா, மேல இருந்து கல்லை விட்டு எரியறதெல்லாம் இல்லையா? இங்க பாருங்க. பிச்சிராத தீக்ஷா. சரிப்பா, நீ பிக்கிற மாதிரி தான் பண்ற. இங்க பாருங்க மாங்காய, விடு, தரையில விடு. இப்படியா விடுவாங்க? ஐயோ, மாங்காய் மரம். அம்மா கிளைமேட்
இவங்க வந்து ஸ்வேதா, நம்ம தனிமா ஃபார்ம் லைஃப்பில் வந்து இவங்க தான் நமக்கு வந்து ஃபுல் டே அங்கே தங்குற வரைக்கும் வந்து சுற்றி காட்டுறது, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வைக்கிறது. ஸோ இவங்க கூட தான் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க நேம் வந்து ஸ்வேதா. ஹாய் ஸ்வேதா. ஹாய். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம். ஓ, இங்கே இருந்தானா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜிப்லைன் போகிறோமா? ஓகே. சைக்கிளிங்கா? ஓகே, வந்தோடனே சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு தனியாக ஒரு கைடு ஒன்று எந்த ஒரு ரெசார்ட்லேயும் தரமாட்டாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரலையா? ஸ்வேதா மோரும் வாங்கி தரல. தீக்ஷா வா மேல. மிக்ஸு, நீ இங்கேருந்து என்னை வீடியோ எடு. அங்கே நான் போனதுக்கப்புறம் நீ வரும்போது என்ன ஸ்விங் போட்டுமா ப்ளீஸ்? எனக்கு ஸ்விங் பண்ண ஆசையாக இருக்குது. ஸ்விம் பண்ணவா? ஸ்விங் கீழே போயிடலாம். அதான்டா, இப்போ நான் அங்கே போயிடுறேன், அப்புறம் நீங்கள் வாங்க. அடுத்து தீக்ஷா வந்து ஜிப்லைனில் அனுப்பிச்சி விடலாம். அது ஒன் வே சொல்கிறாங்கடா, அங்கே நம்ம போகணும், திருப்பி அங்கே நீங்கள் வர முடியாது. அதான் நான் அங்கே இறங்கிடுறேன். அங்கே இறங்க முடியும்ல? சைக்கிளிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஓ, போயிட்டு ரிட்டர்ன் வருமா? ரைட் ரைட், ஓகே. சரி, ஸ்கை சைக்கிளிங் அடுத்து பண்ணலாம். சைக்கிளிங் ஃபர்ஸ்ட் போ. நீ அப்பாவும் சேர்ந்து போங்க சைக்கிளிங். ஒரு ஆள் தான் போக முடியும். ஏன் 2 பேர் சேர்ந்து போகலாம்? சரி போகலாம். 2 பேர் சேர்ந்து போகலாம்ல சைக்கிளிங்? இல்லை ஒன் பேர் இல்லை, தட்னி 2 லைன் இருக்குல்ல. இன்கேஸ் ஸ்டக் ஆகிடுச்சு, எந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா ஸ்டக் ஆகிட்டா எங்களுக்கு வரணும். ஓ சரி சரி சரி. பெடல் பண்ணிட்டே இருந்தால் போதுமா? எதுவும் பண்ண போகிறதில்ல. கண்டினியூஸாக பெடல் மட்டும் பண்ணணும். விட்டுட்டா விழுந்துருமா? இல்லை இல்லை, சைக்கிள் மூவ் ஆகுது. வந்த உடனே எது லாஸ்ட்டாக படம்னு நினச்சினா அதை ஃபஸ்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸ்வேதா. சரி, ஓகே, பண்ணலாம். வாங்க வாங்க. பயத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். ஆமாடா ஆமாடா. நீங்கள் ஒரு தடவை போகணும், சரியா? சும்மா பெடல் மட்டும் கண்டினியூஸாக பெடல் பண்ணணும். இங்கே பெடல் நீ போறியா? பாட்டுக்கு போகிறாங்க மாதிரி இல்லை, அப்பா சாயிறாங்க. மாட்டிக்க மாட்டேன். நீ பாரு, ஒன்றும் ஆகாது. பயப்படாமல் தைரியமாக போயிட்டோம். இப்போ தானே சொன்ன பயம் இல்லைன்னு. டைட்டாக மட்டும் இருக்கான்னு சொல்லிடு. மிக்ஸ் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறா. இல்லை பெடல் பண்ணும்போது ஒன்றும் தெரில. ஸோ அங்கே தீக்ஷா நிற்கிறா, என்ன சொல்கிறான்னு தெரியல. அங்கேருந்து சும்மா லைட்டாக மிக்ஸு. இங்கே பாரு, கை வச்சிருக்கதே தெரியாத மாதிரி. பெடல் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, பெடல் மட்டும். யூ உண்மையிலே ரொம்ப டர்ராக இருந்துச்சு. மிக்ஸ்பா போவானே நினைக்கல, ஆனால் போயிட்டுருக்கா பாருங்க.
நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், அதனால என் மேலே உள்ள நம்பிக்கையில் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீக்ஷா அங்கேருந்து வர்றா. அடப்பாவி, ஐயோ தீக்ஷா. தீக்ஷா வா வா வா, ஓடியா ஓடியா. வா வா தீக்ஷா, முடியும். பெடல் பெடல். கீடிய பாருங்க. இன்னும் பெடல், இன்னும் பெடல். கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். கலக்கிட்டடா தீக்ஷா. இரு இரு இரு, வெயிட் 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 வெயிட். ரெட்டுக்கு இந்த சைடு வந்துட்டு, சரியா? ம், இங்கிட்டு வந்துருங்க. அம்மா கொஞ்சம் பேசிட்டு போக சொல்லுங்கப்பா. நல்லா அம்மா. என்ன தீக்ஷா நீ பாட்டுக்கு போயிட்ட நான் வர்றதுக்குள்ள? தீக்ஷா அப்பா நீ போகவே மாட்டேன்னு நினைச்சேன். கொஞ்சம் டர்ரா தானே இருந்துச்சு. இல்ல ரொம்ப ரொம்ப டர்ரா. அப்புறம் எப்பறம் ரிட்டர்ன் நீ வர இது பண்ண? நான் அங்கேயே இறங்கிடுவேன்னு நினைச்சேன். இல்ல 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னாங்க ஆண்டி? என்ன பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. சும்மா தனியா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பயந்து கத்துனதானே. சூப்பர் வா. எனக்கு தண்ணி எவ்வளவு அளவு தெரியல. விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு கண்ணு மூடி விழுக மாட்டோம்டா. இன்னொரு தடவை போட்டுமா? போறதுனா போ, உன்னோட விருப்பம். அம்மா இங்க வரும்போது பாவம். அம்மா அங்க இருங்க. ஏய் அம்மாலாம் அங்கே இருக்க மாட்டாங்க, அம்மா வரணும். அம்மா பயந்துட்டாங்க. அம்மா போகிறப்ப கொஞ்சம் டர்றானாங்க. கெவின்ஸ் உண்மையிலேயே அந்த ஜிப்லைன் சாரி இந்த சைக்கிளிங் வந்து கம்பியில் ஓட்டுறது வந்து அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஹேண்ட்பார்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக பிடிக்காதீங்க, ஆனால் வந்து பெடல் மட்டும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. கேடி வந்து திருப்பி நான் போகிறேன் அப்படின்னா, திருப்பி நம்ம போனோம் அப்படின்னா வந்து 250 பே பண்ணணுமா. ஸோ வந்தோம்னா ஒரு வாட்டி இந்த ரைடு வந்து போய்க்கலாம் ஃப்ரீயாக. இந்த செகண்ட் டைம் போனோம்னா வந்து 250. கேடிக்கு எனக்கு தெரிஞ்சு போனப்போ ஃபஸ்ட் டைம் பயமாக இருந்தது போல இருக்குது, அதனால் பயம் போகணும்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புறா. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது இல்லையா? ஓகே ஓகே, மேக்ஸ்பா வர்றா. மேக்ஸ்பா வந்துட்டுருக்கா. ஐயோ தீக்ஷா இங்கேருந்து போகிறா, மேக்ஸ்பா அங்கேருந்து வர்றா. கொஞ்சம் பெடல் பண்ணு, கொஞ்சம் மேடு, கொஞ்சம் பெடல் பண்ணு. ஐயோ நான் மேகலா இதெல்லாம் போவானா நினைச்சே பார்க்கல. கேடி அடுத்த ரைடு கிளம்பிட்டா. ஓகே கோ. மேடம் நீங்க அங்க ஆர்கியூ பண்ணதுல இங்க இருந்து பார்த்தோம். இறங்கிருங்க. அவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் ரோப் கூட பிடிச்சிக்கோங்கன்னாங்களா? அவள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயந்துட்டாலாம், அதனால இந்த டைம் பயப்படாமல் நான் போகிறேன்னா. சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பக்கம் திரும்புங்க. சொல்லுங்கள் மேடம், உங்கள் சைக்கிளிங் ஜிப்லைன் எப்படி இருந்துச்சு? ஏன்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போனோடனே அதுக்கப்புறம் என்னால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனேவே வந்து நமக்கு வந்து டர் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா எப்படா அந்த எண்டுக்கு போய் ஓடுற மாதிரி ஆயிடுது. பட் நல்லா இருந்துச்சு, நல்லா மைண்டு ஹார்ட்லாம் நல்லா பம்ப் ஆச்சு. என்ன சொல்றது, ஹேண்டில் பார் மட்டும் பிடிக்காம பெடல் மட்டும் பண்ணிட்டு வந்தா ஒன்றும் தெரியல. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் இல்லை நானும் போனப்போ அப்படி தான் யோசித்தேன். நான் போயிட்டு ரிட்டர்ன்றதே மறந்துட்டேன். திருப்பி போங்க அப்படின்னாங்க. திருப்பி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ 2 வாட்டி போகணும்ல அப்படின்னு. இப்போ பாரு கேடியை பாரு என்ன பண்ணுறான்னு. நான் செகண்ட் டைமு 250 ரூபா.
ஒரு தடவை போயிட்டு இருக்கிறேன். இப்போ இல்லை இப்போ ரெண்டாவது நம்ம தீக்ஷா போனதுக்கு மட்டும். எக்ஸ்ட்ராவா போனாங்களா? பாருங்க கேடியை பாருங்க. ஆனால் நல்ல பிஹேவியர். என்னென்னா பயமாக இருந்துச்சுன்னா எல்லாரும் திருப்பி போக மாட்டாங்க. நான் திருப்பி போயிட்டு வந்துட்டு பயப்படாமல் இருக்கேன்னு பார்க்குறேன். பேசிக்கிட்டே வந்தா பத்தியா? ஆமா, என்னைய பார்த்து பேசுச்சு. எனக்கு அப்பவே கடகடன்னு உலக ஆரம்பிச்சிச்சாங்க. கேடி அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப லாங்கு. நம்ம இடையில பெடல் பண்ணுறத நிப்பாட்டணுன்ற ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. நிப்பாட்டி என்னைய பாதியில் இறக்கிக்கோங்க அப்படின்னு. நான் கேடி செகண்ட் டைம் போவானேன்னு நினைக்கல. என்னோட மொபைல் எடு இப்படி ஸ்ட்ரைட்டு. இன்னொரு மொபைலில் எடுறான்னு சொன்னால் மேக்ஸ் பண்ண அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீண்டு வரல. தீக்ஷா கையை தூக்கி காட்டு. வா 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 ஓடியா. பெடல் பெடல் பண்ணணும்பா. ஐயோ தீக்ஷா நீ செகண்ட் டைம் போயிட்டு பயப்படாம இந்த பக்கம் வந்துடணும்ப்பா. கழட்டிக்கோங்க. செம்ம ஃபீலா? எனக்கு இது வரைக்கும் கால் எடுங்கவே இல்லை. எனக்கு ஸ்லிப்பும் ஆகல. உங்களுக்கு? யாருக்குமே ஸ்லிப் ஆகாது. ஏன்னா நிப்பாட்டினா நடுவுல நிக்கணும். சூப்பர். டேய் அப்பா என்ன ஸ்பீடு. கேடி ஸ்டார்ட் பண்ணிட்டா. வர்றா கேடி. வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் வெளிச்சம் தான் இல்லை. மேக்ஸு கொஞ்சம் ஜர்க்கா இருக்கும் மேடம். மேக்ஸ்பா வந்து எங்கள் கூட டூர் வந்தோன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா ஆக்டிவிட்டியும் அவ்வளவும் பண்ணுறான். போதுண்டா வாடா. அவ்வளோதான், வேற யாரும் வரல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேடம்? இது நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. ஆனா முன்னாடி வராம இப்படி திரும்பி வந்த மாதிரி இருந்தது. இடையில திரும்புது. பாட்டு பாட்டே வந்தேன்ப்பா. என்ன பண்ண? நான் கேமரா வேற கையில் வச்சுட்டு வர்றேன். எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கா? இங்கே பாருங்க. எனக்கு ஃபிஷ் இதில் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்குதுங்க. சரி ஓகே. இப்போ வந்து சைக்கிளிங் ஜிப்லைனும் நார்மல் ஜிப்லைனும் முடிச்சிட்டோம். 3 பேருமே பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் டர்ராக தான் இருந்துச்சு சைக்கிளிங். அதனால் கொஞ்சம் பாதியிலே அப்படி தானே ஆச்சு மிக்ஸு. ஆனால் நீ நிப்பாட்டினு வச்சுக்கோ மிக்ஸு சைக்கிளிங் ஓ. ஸோ ஃபார்ம் லைஃப்
தனிமா ஃபார்ம் லைஃப்ன்ற மாதிரி. ஏய் போட் ஹவுஸ்ரா, போட் ஹவுஸு. ஸ்டேயிங் இல்லைடா, இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. இதில் வந்து நம்ம இந்த ஆலப்பியில் போயிட்டு ஸ்டே பண்ணுவோம்ல, அது மாதிரி இது ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றக்காக போட் ஹவுஸ் மாதிரி ஒரு மாடல். இதெல்லாம் பழம் பாரு, மொசாம்பிடா, சிட்ரஸ். மொசாம்பி. உன்னை எடுக்க தொட்டு பார்க்கலாமா? எங்கே இருக்கு? அதான் அங்கே இருக்கு பாருங்கப்பா, அங்கே ஜூம் இன் பண்ணுங்க. ஆடு செம்மையாக நிப்பாட்டி வச்சிடுறாங்க. இந்த ஆடோட பேர் சிரோகி, ராஜஸ்தானி பிரீடு. ஓ இது ராஜஸ்தானி. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மிலிட்ரி கோட் கலரில் இருக்கும். ஆமாம் இது மாதிரி தான் இருக்கு. என்ன சிரோகியா? சிரோகி இது வந்து கனேடியன் டார்ஃப், ம் கனேடியன் பிரீடு. ம் இது இந்த ஸ்பெஷாலிட்டி வேணா ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஓ ரைட் ரைட். அந்த ஆடெல்லாம் மலபாரி. மலபாரி அதுக்குள்ள காது நீளமாக இருக்கும் ஒரு ஆடு. இது எப்போ வெளியில் விடுவீங்க? மார்னிங்கா? வெளியில எல்லாம் விட மாட்டோம், உள்ளதான் இருக்கும். ஃபுட்டெல்லாம். தீக்ஷா எங்க இன்னும் வரலையா? ஆமாம் மிலிட்ரி டைப்பில் இருக்கு. ஆமாம்மா. ஓ அந்த இது எவ்வளோ நீளமாக இருக்கு. தீக்ஷா பார்த்து வா. தீக்ஷா இங்கே பாரு, மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரியே போட்டிருக்கு. அங்கே பாருங்க. நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்த ஃபீல். This is called Tanima farm life. அல்ல அவளோட ஃப்ரெண்ட் ഉണ്ട്. ஆட்டுக்குட்டி அவளை கேட்டிட்டு அப்படி இருக்கின டைம் நம்ம. ஸ்வேதா இங்கே வந்தால் ஸ்வேதா புக் பண்ணிக்கோங்க. தமிழ் பர்சன் வரீங்கன்னா நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அவங்க அம்மா திருச்செங்கோடா, அதனால் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. இப்போ இந்த கிர் கிர் குஜராத்தி பிரீடு. இது வந்து மேல். சாதாரண ஃபீமேல் பசுவோட மில்க்கு ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதோட மில்க்கு ஃபேட் கண்டென்ட் கூடுதலாக. தீக்ஷமா இந்த இதெல்லாம் வந்து நீ லெசனில் படிப்ப. கிர் பசுன்னு சொல்லுவாங்க. காது பாரு எப்படி இருக்குன்னு. குஜராத்தில் தான் இது இருக்கும். இது நம்ம தொட்டு பாருங்கள். ஏன்டா அது விடுண்டா நம்மள. இங்கே வாடா, ஏய் வாடா. ஓகே சூப்பர். இந்த பாரு ஜல்லிக்கட்டு கொம்பன் காளை பாருங்க. நமக்கே ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஸ்வேதா. நெக்ஸ்ட் கிர் பசு. இது நீலகண்டன் சொல்லுவோம். இது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கிடைக்குமா? ஆமா. இதோட வெயிட் வந்து 1800 இருக்கு. இது 2000 கிலோ வரை வெயிட் வரும். வெயிட் வருமா? 2000 கிலோவா? இப்போ உடனே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். 6 இயர் ஓல்ட் ஆச்சு. 6 வருஷம் தான் ஆகுதா? இதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வின் பண்ணிருக்கா. ஓ அதோட அங்க பாருங்க. செம்ம. இது வந்து மியூல்னு சொல்லுவோம், இல்லைன்னா போனின்னு சொல்லுவோம். கோவர் கழுதை. கோவேரி கழுதை. ரைட் ரைட். குதிரையும் டாங்கியோட சேர்ந்தது. தீக்ஷமா நீ டாங்கி பார்த்ததே இல்லைல்ல நேரில்? வந்து நாலேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியான கோவேரி கழுதையா இருக்கு அப்படின்னு. கோவேரி கழுதை அது ரொம்ப திங்க் பண்ண தெரியாது. எம்மா அந்த மாடை பாருங்க. 1800 கிலோ இருக்கா இப்போ? காசர்கோடு கொள்ளைன்னு சொல்லுவோம். காசர்கோடு. ஆமாம் இவ்வளோதான் ஹைட் இருக்கும். இவ்வளோதானா?
அப்போ ஆட்டுக்குட்டியோட தூக்கி போடுங்க. இதுதான் நகரவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஐயோ தீக்ஷா, அதோட நோஸை தொட்டுப்பாரு. இந்த இதோட நோஸ் தண்ணியா இருக்குடா, வேர்த்துருக்குடா. இங்க பாருங்க, நோஸ் பாருங்க. ஸ்வேதா தொடவே விட மாட்டாங்க, பயமுறுத்துறாங்க. அது நெக்ஸ்ட் மிலிட்ரி டைப் இது இருக்கு பாரு, ஆடு. மிலிட்ரி ட்ரெஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி அங்கே இருக்கு பாரு. ஸோ ஆட்டுக்கெல்லாம் ஃபுட்டு போடுறாங்க. இதுதான் இந்த மிலிட்ரி டைப் ஆடு. கொடுங்க. பிச்சிருச்சுங்களா? சரி வா வா வா, அது சாப்பிட போட்டிருக்காங்க அதுக்குள்ள. சரி ஓகே. இந்தா கோழிலாம் வெளியே தான் இருக்கு. சரி தான், நெக்ஸ்ட் பிளான் ஃபுட் சாப்பிடலாம். ஸ்வேதா வந்து ஃபுல்லாக மலையாளத்துலேயே சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்காரங்கன்னு ஆப்பிள் சாம்பாவா? ஓகே, அவர் வந்து சாப்பிட்டு வந்தனால அவர் அந்த பழம்பெயர் கேட்டக்கு சாம்பார்ன்ட்டு போயிட்டாரு. இருந்த ஃப்ரூட் அவங்க பவுண்டரிக்குள்ள தான் இந்த பிளான்ட் இருந்துச்சு. எது இருந்தது? அந்த இந்த இது வந்து 18th செஞ்சுரி வரை பேன் பண்ணியிருந்து. ஒன்று வந்து அவங்க பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து இந்த இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்வெட் எல்லாம் பயங்கர ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், பர்ஃப்யூம் அடிச்ச மாதிரி. வந்திருக்கு. இது சாப்பிட்டா நம்ம வேர்வையெல்லாம் வந்து பர்ஃப்யூம் மாதிரி ஸ்மெல் வருமாண்டா. அதனால அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அது வந்து என்ன இது? கெப்பல். இது வந்து ராஜபுளி, கொடம்புளிக்கு பகரமா யூஸ் பண்றோம். கொங்கினி ஃபுட்ல புளியா அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. கொங்கினி ஃபுட். இந்தது எந்த ராஜ பரம்பரைன்னு சொன்னீங்க? இந்தோனேஷியன். இந்த மரம் பாருங்க, பார்க்க என்னமோ சும்மா ஒரு நார்மல் மரம் மாதிரி இருக்கு. இதில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட வேர்வையெல்லாம் வந்து மணக்குமா. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா. ஏய் வா தீக்ஷா, சாப்பிட இங்கே தான் இருக்க போகிறோம். சாப்பிட்டோம்னா அடுத்து ஒர்க்கு. ஓ ஆமாம், இது பே லீஃப். பிரியாணி எல்லாம், பிரியாணி பட்டை. பட்டை மாதிரியே இருக்குமா? பட்டை எப்படி வரும்? இதுல இருந்து இதில் தான் உரிக்கிறது, இந்த இதில் உரிக்கிறது தானே, மரத்தில் இருந்து. அதோட தோலை எப்படி எடுத்து காய வைக்கணும். இது வந்து காயம். நம்ம ரப்பர் எல்லாம் பால் எடுப்போம், ரப்பர் இது. ஆமாம், அது மாதிரி இது கீறுனா கரம் மாதிரி வரும். காயம், பெருங்காயம்ப்பா. அதான் காயமா. ஓ ஸ்மெல் வரவே இல்லை. இலை பெருங்காயம் போட்டுருக்காங்க பாரு, அஸ்பூத்தியா. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஒரே கோழி. சந்தனமா? செம்மரம் சொல்லுவாங்க. செம்மரம். ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க வித்தியாசமாக இருந்தால் சொல்லுவாங்க. சரியா? இல்லைடா, ப்ளம்ஸா? ஜாப்பனீஸ் ப்ளம்மாண்டா. ஆமாம், வச்சா நீ விட்டுருவியா? தாய்லாந்து சப்போட்டா. எல்லாமே சீசனுக்கு தான் வரும். இங்கே ஒன்றே ஒன்று இருக்கு பாருங்கப்பா, பறிக்க மாட்டேன். நீ விட்டு விழுந்துற போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸோ இந்த பிளேஸில் தான் நமக்கு ரூமு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீ ஆயிரும், ஒரு 1/2 hourல. நம்ம ஒரு 12 o'clock வந்தோமா, அந்த ரைடு சின்ன சின்ன என்ன சொல்கிறது டாஸ்க் எல்லாம் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சேரு, ஓல்ட் டைப் சேரு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஊஞ்சல், இங்கே தீக்ஷா உடனே ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே திரும்பி உட்காரு தீக்ஷா. ஓகே, நம்ம சாப்பிட்றலாம். இங்கே பாருங்கள், வெத்தலை பாக்கு சாப்பிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்வெட் தான் ஆகுது. ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஐயோ ஃபேன். ஓகே, உட்காருங்க. தமிழ்நாடு ரைஸ் தான். டிஎன் ரைஸ். இங்கிட்டு போட்டா இலையில நீங்க வச்சிருக்கேன். எனக்கு வேற வரட்டும். தண்ணி வேணும். ஃபிஷ் கறி தண்ணி தான். நைஸாக குடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இல்லை, இவளுக்கு ஃபிஷ் வேணாம், வெறும் கிரேவி மட்டும். ஓகே, இப்போ வந்து சிக்கன், என்ன சிக்கன் இது, நாட்டுக்கோழி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபிஷ்ஷு. ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது என்னது? எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபிஷ் வைங்க. அப்படியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. தீக்ஷா உட்காந்துருக்கா, மிக்ஸ் பண்ணிக்கிறா. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அது மாதிரிலாம் இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்மளோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. டைமிங் என்ன டைமிங் தான் ஆக்டிவிட்டீஸ்க்கான டைமிங். இப்போ நமக்கு ரூம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் ரூமுக்கு போகலாம். மேக்ஸ்பா பாருங்க, இன்றைக்கி என்னன்னு தெரில, மேக்ஸ்பா பயங்கர பிரிஸ்காக இருக்கா. எங்களுக்கு துணைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. நாங்களே தனியாக பிளான் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டனால எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவள் என் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டா. எதுக்கெல்லாம் பயப்படுவாளோ அது எல்லாத்தையும் தைரியமாக செஞ்சிட்ருக்கா. ஓகே, பார்ப்போம். இந்த இது வந்து ஒரு சோலோ ட்ராவலுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். இதுவும் ஒரு அதுவாக இருந்துட்டு போட்டோம், அதுவும் ஒரு இதுவாக இருந்துட்டு போட்டோம். தீக்ஷா வந்து ஸ்விம்மிங் பூலை தான் பார்த்துட்டே இருக்கா. இன்னும் ரூமுக்கு போய்க்கலான்டா, ரூமில் போயிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு சொல்கிறோம். கேட்க மாட்டா. இங்கே இன்னும் ஒரு 1/2 hour தீக்ஷா, இன்னும் ஒரு 1/2 hour. அதெல்லாம் அதுக்குள்ளே தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டே வாங்க நம்ம பிளேஸ் போகலாம், எடுக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் பாருங்கள், இது அப்படியே நைட் வியூவில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நைட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா ஒரு இந்த பிளேஸ் தான் லஞ்சு சாப்பிட்ற இடம். கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கேரளா ஸ்டைலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து கொஞ்சம் அந்த கேரளா ஃபுட்டுனா ஒரு அந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு வந்து டேஸ்ட் ஒத்துக்காது. அதனால் நான் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ ரூம் கீ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிளேஸ். இது என்ன, அந்த ஈச்சர் ஃபார்மேட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
என்ட்ரன்ஸே கொஞ்சம் அப்படி பவர்ஃபுல்லாக க்ளோவாக வச்சுருக்காங்க. அங்கே ஃபோன் பாருங்கள் மேடம், ஃபோன் சுற்றிலாம் நீங்கள் பார்த்தது இல்லை, எடுத்து சுற்றுங்க. ஃபோனை கையில் எடுக்கணும், காதில் எது வைக்கணும். தீக்ஷா பாருங்கள், காதில் எது வைக்கிறது எது கண்டுபிடிச்சிட்டா. இந்த பக்கம் அப்படிதான். ஐயோ, இன்னும் டயல் வந்து அப்படியே நிற்கிது. பாட்டு கேட்குறது, பாட்டு கேட்குறது இல்லை, ஃபேனு ஃபேன் 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 காற்று வருது கொஞ்சம். பாருங்க, செஸ் போர்டு. ஆக்டிவிட்டீஸுன்ற நேமில் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியாக சேர்த்து வச்சுருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம போன ஜிப்லைன் ரோட் லைன் தான். ஊஞ்சல் பாருங்கள். எந்த ரூம் இதுவா? க்ளீன் பண்ணியாச்சா? ஓகே, இதுதான் நம்ம ரூம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்ட். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்வேதா, ஏசி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்பா, இல்லை இல்லை ஏசி இருக்கா? ஏசி இல்லைன்னு சொல்லிடாங்கன்னா இல்லை 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 ஐயோ அப்படின்றக்குள்ளே ஏசி இருக்குன்ட்டாங்க. ஓகே, சூப்பர். யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்வேதா. ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிட்டு ஸ்விம்மிங் இது மட்டும். நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் முடிச்சுட்டு எப்போ வரீங்களோ வாங்க. ஓகே. நான் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூமில் வந்து ஏசி இருக்குது. இது வந்து லக்ஸரி ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க, நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கோம்ல. லக்ஸரி ரூம்ன்றனால டோர் க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். கீ வாங்கிட்டீங்களா? ஈஷா, கீ வாங்கினியா? ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். கீ கொடுத்தாங்களா? ஒரு கபோர்டு ஒன்று இருக்குது. உள்ள வந்து சோப்பு எல்லாம் போட்டாங்க. அங்கே இருக்கு கீ எங்கன்ற அந்த கீ போட்டால் தான் லைட் எரியும். தீக்ஷாம்மா, அந்த கீ எடு. ஆஹா, க்ளோஸ் வை. இது அதில் வைடா. இங்கே பாரு, சத்தம் கேட்குது பாரு, அதில் வை. அதை வைக்கக்கூடாது, வச்சிரு. இல்லைன்னா அலாரம் அடிச்சிடும். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கா? ஹீட்டர் இருக்கு. ஓகே, திவான். ஏய், அது என்னது? கபோர்டா? இல்லை, இது அடுத்த ரூமு. கொஞ்சம் இல்லை அது கீழே லாக் பண்ணியிருக்கு, அந்த இது லாக் பண்ணியிருக்கு. இது அடுத்த ரூமோட செட்டப் போல இருக்கு. நல்லாயிருக்கு பாருங்க. ஐயோ, என்னாச்சு? ஸ்க்ரீனை ரொம்ப தள்ளிட்டேன். இல்லை, நான் ஸ்க்ரீனை ரொம்ப தள்ளிட்டேன். நம்ம தட்டிடுவோம். தீக்ஷா, பாத்ரூம் டூர் பாருங்கன்னுக்கிட்டே இருக்கா. பாத்ரூம் டூர் காமிச்சிட வேண்டியதுதான். ஜெல்லு தடவி. அப்புறம் இதெல்லாம் என்னது? ஆயில். அது வந்துட்டு பச்சைப்பயிர் பவுடர். பச்சைப்பயிர்? ஆமாம், தேய்ச்சி குளிச்சா நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். இங்கே பாருங்க, இதில் அப்படியே ஃபேஸ் பார்த்துக்கணும். வச்சிரு. ஷவர் எல்லாமே இருக்கு. நீட்டாக டவல். டென்டல் கேர் பாருங்க. சோப், ப்ரஷ்ஷு,
அப்புறம் ஒரு சின்ன பேஸ்ட்டு சூப்பர். சூப்பராக இருக்குல்ல இந்த சின்ன பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் சூப்பர். ரூம் செமையாக இருந்துச்சு. ஸோ தீக்ஷா வந்து பாத்ரூம் டூர் வந்து தான் அது மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு பார்த்துட்ருக்கா. டிவி, அப்புறம் உள்ள வாட்டர் கேன், காஃபி மேக்கர் எல்லாமே உள்ளேயே இருக்குது. நம்ம எவ்வளோ நாளும் போட்டு குடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மினி ஃப்ரிட்ஜ். ஸோ வந்தோடனே நான் வந்து ஸ்க்ரீனை தள்ளுறேன்னு சொல்லி முழுசாக தள்ளி அந்த ஸ்க்ரீன் எடுத்து பத்திரமா இங்கே வச்சிட்டேன். அது மாட்டெல்லாம் தெரியாது, யாரையாவது தான் மாட்ட சொல்லணும். கபோர்டு நல்லா இருந்துச்சு. கபோர்ட் நல்லா இருந்துச்சு, நான் ஓப்பன் பண்ண முடியல. நான் பார்த்தேன். இல்லை, மேக்னெட்டில் தான் இருக்குது. ஓ வாவ், சூப்பர்ல. செப்பல் இங்கே போட்டுக்கிறதுக்கு. அடே அப்பா, ஓ செம்ம டயர்டாச்சு. சூப்பர் ஸ்டிக்காம்பா. தீக்ஷாவுக்கு வந்து ரூமை விசிட் பண்ணுறதே பயங்கர இதாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரூமை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எத்திரி கொண்டு குடிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸ்பா செம்ம டயர்ட் ஆகிட்டா. ஏசி தான் எல்லா ரெசார்ட்லேயும் எல்லா ஹோட்டல்லையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து இன்னும் செட் பண்ண முடியல, கூலிங்கே இல்லை. ரிமோட்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ செட் ஆனோடனே முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் மீட் பண்ணலாம். த்ரெட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இருங்க எப்படினாலும் நம்ம தான் பார்க்கணும். ரப்பர் பேண்டு, ஊக்கு, வெளியே வா. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல. ஆமாம், அந்த கோல்டன் கலரில் ரேப்பில் கட்டி வச்சிருக்கிறது எல்லாம். இங்கே வருங்க. இந்த பின் முதற்கண்டு சிசரா. மினியேச்சர் சிசர் அது. ஸோ நூல் நம்ம ஏதாவது தச்சுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காகன்னு வச்சுருக்காங்க. தெரிஞ்சதானே தைக்கிறதுக்கு நல்லா இருக்குண்ணா. இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டேன். பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இல்லைடா, இது நார்மலாகவே நம்ம இந்த ரூமுக்குள்ளே தர ஜில்லுன்னு இருக்கணுன்ற. இப்படி இப்படி. வாவ், சூப்பராக இருக்குது. இது மாதிரி இது பேர் நைட் ஸ்லிப்பர் தானே? கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணவா? ஆமாம், எம்மே வலிக்க விழுந்திருப்பேன். அம்மா, ஒரு செப்பலை எப்படி போடணும்னு கமெண்ட் பண்ணவா? அது இல்லைப்பா, இது என்ன நைட் ஸ்லிப்பரா என்ன ஸ்லிப்பர்னு சொல்லி. ஏய், இது ரூம்குள்ளே போட்டுக்கிறது தான்டா. செம்மையாக வலிக்குது. வீட்டு போடு, ஓகேவா? அதே மாதிரி தான் இருக்கு. இல்லை, நான் எப்படி ட்ரை பண்ணுறேன். பூனைக்குடி சைக்கிளில் ஏய் நின்றுட்டாங்க. ஏய், யாரா அது பெடல் போடலைன்னா நிற்காதுன்னு சொன்னது? யாரு மேலே பாரு. தெரியுதுமா? யாருங்க? ஒருத்தவங்க பெடல் போடாமல் நின்ட்டாங்க. இது ஃப்ரெண்டு ஒருத்தவன் மெசேஜ் பண்ணியிருந்தான், பெடல் போடலைன்னா வந்து வண்டி போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. பெடல் போடலைன்னா அப்படியே நிற்கிது. அவங்க பாவம், அவங்களுக்கு பயமாக இருக்கும் கொஞ்சம். கூல், ரிலாக்ஸ். ஐயோ, அப்படியே கூப்பிட்டு போனோம் அவங்கள. பக்கத்தில் வந்து அந்த டீமில் இருந்து ஆள் வந்துட்டாங்க, வந்து அவங்கள வாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிற்கிறாங்களா? ஆமாம், அவங்களால முடியல. வண்டி ஓட்டிட்டு போகிறத விட மிக்ஸு இடையில நின்னா நமக்கு உடனே என்ன தோணும், இறங்கணும்னு தோணும். ஆனால் இறங்க முடியாது, செம்ம டர்ராக இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப இதாயிட்டாங்க. இப்போ போனவங்க இப்போ தைரியமாக திருப்பி வர்றாங்க ஃபுல்லாக.
ஐயோ நிப்பாட்டிட்டாங்க. மேலே டிஸ்கஷன் பண்ணுறாங்க, பெடல் பண்ண சொல்லிட்டு. போயிடலாம் கொஞ்ச தூரம். சூப்பர். வந்து அந்த போட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணி நம்ம போகலாம். இது இந்த ஒர்க்கிங் டேயில் வந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அலிகா அச்சடா മാക്സിമം 70 കിലോ. എത്ര 80 വരെ 80 ഇല്ല അസുൻ ചേട്ടാ 70 or 80. ஓகேவா? ஆரோ சாஃப்ட் ஆர்ச்சரி நாங்க பண்ணுறோம். ஓ சொல்கிற இடத்துல அடிச்சிருவீங்க. 7 எல்லாரும் சென்ட்ரலில் சொல்லுவாங்க, நம்ம மட்டும் கலிகா திஷா. நானும் 7 தான்ப்பா. 7ல் முடிஞ்சா அடிச்சுக்காமீங்கப்பா. அதேப்பா ஆச்சுப்பா. ஐயோடா கொஞ்சம் 7க்கு பக்கமாக தான் போயிருக்கு. கொஞ்சம் இல்லைப்பா, இதுடா ஒரு டைம் ட்ரையல்ரா. அது கரெக்டாக தான் பிடிச்சிருக்கேண்ணா. அப்படி போடு, இப்படி பிடிக்கணும். மிஸ்ஸு 8க்கும் 9க்கும் இடையில. ஏய் 7க்கு 8க்கு இடையில இல்லையா? அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த ஆரவு மேலேயே அடிச்சு ஏதோ ஒரு படத்தில் அந்த ஆரவை கிழிச்சிட்டு போவாங்க. 10டா. அப்படியா? ஐயோ என்ன? ஏய் இது யாருக்காவது நடந்திருக்குமா? மாதிரி கரெக்டாக அந்த ஓட்டுக்குள்ள போய் வெளியே போயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான டார்கெட்டு. நான் டார்கெட் பண்ணதே இதுதான்டா. இதுக்குள்ளே போய் வெளியே போகணும்னு பண்ணேன். கரெக்டாக போயிட்டு போய் சுற்றி போய் எடுத்துட்டு வா. சேத்தா தள்ளிக்கோங்க, அது வெளியெல்லாம் வருது. 10 10ல அடிச்சிட்டீங்க. செம. போய் பக்கத்தில் போய் காட்டுங்க. 10ல் அடிச்சிருக்கேன், தூரத்தில் ரெண்டு செம்ம சொம்மானுக்கிட்டு. சூப்பர் சூப்பர். பண்ணோம் 10ல் அடிச்சிட்டோம். நானா 7 சொன்னேன். ஏய் நீ சொல்லுங்க, நான் 10ன்னு தானே. கரெக்டாக எய்ம் பண்ணு, கையில் இடிச்சுக்காம. இல்லை இன்னும் இழுத்து விடணும், கையில் இடிச்சிரும். அப்படிதான். சூப்பர். கரெக்டானதுடா. அதான்டா விட்றா. செம்மடா, நீ விட்டது கரெக்டு, பட் உனக்கு ஃபோர்ஸ் பத்தலை.
எங்கே தூக்கி போடுறா பாரு மிக்ஸ்பா. அப்படி போடக்கூடாது மிக்ஸ்பா. இங்கே கொடு. இப்ப கை வலிக்க பாரு. ஆஹா இங்கே கொடு. This is my chance. இங்கே Please, கொடு. please, please, எடுங்க. அப்படி போடணும். எப்படி? எடுத்துக்கோ ஒழுங்கா. நான் போடுறேன் பாரு. ரொம்ப பக்கமாக இருக்கு. ஹைட் கம்மியாக தானே இருக்கு. எடுத்துக்கோ. ரொம்ப தூரம் போடாது. அடிச்சாம்பாடுறா. இங்கே பாரு தீக்ஷா, பால் ஏரில் இருக்கும்போது அப்படின்னு தள்ளி விட்டோம்னா போயிருண்டா. சூப்பர் தீக்ஷா. கரெக்டா இருக்கா? இப்போ வந்து அம்மா நீங்க அது வரைக்கும் போயிட்டு வாங்க. சகதி விளையாட்டு நடக்க போகுது. அது வரைக்கும் நீ போயிட்டு வருவியா? அம்மா ஏய் போ தீக்ஷா, அம்மா காலுக்கு அவ்வளோதான் இருக்கு. பால் விளையாடுங்க. ஏன் சொல்ல இருக்குமா? போ தீக்ஷா. பயமா இருக்கு எனக்கு. நீ குடுங்க, அது குடுங்க. ஆளும் போகுதா? ஆமா. எவ்வளவு? டேய் போங்கடா. அறியுங்க பப்பா. டேய் அவங்க முட்டி வரைக்கும் தான்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கம்பை எடுத்துக்கோங்கடா. போங்க அப்பதான் அதான் சகதி. ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா கொஞ்சம். ஏய் வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. காலையில ஊரு. மாறி பயமா இருக்கு. எங்க கூடயே வாங்க. இந்த பாரு உள்ள போடிட்டு வரைக்கும் பாரு. அதான்டா சகதி. ஏய் காட்டி போய் பாப்பா இங்க பாருங்க. அது பாட்டு கிட்ட போயிடுது. சரி அப்போ வாங்க போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. பயமா இருக்கு. நான் ஸ்விமிங் சைட்டா போயிடலாமா? இங்க பாரு இவ்வளோ ஹைட் போகுது சேட்டா. அங்க பாருங்க ஒரு இடத்துக்கு உள்ள போயிடும் காலு. வாங்கப்பா. ஏய் நான் ஷார்ட்ஸ் போடலடா. வேண்டாம் தீக்ஷப்பா, சொன்ன கேளு. சரி வாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இருக்காது. அதுக்கு பேசாம ரெயின் டான்ஸ் கூட ரெயின் டான்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பண்ணிக்கோ. ஓடியாவா. ரெயின் டான்ஸ்ல வேணாம்ப்பா. ரெயின்ல வேற நனையில டான்ஸ் பண்ண முடியாது. பாட்டு போட்டு விடுவாங்க. இல்லைன்னா ஸ்வேதாக்கா பாடுவாங்க. என்னது வேறவன் சிப்பி பாறையா? ஆமா தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க. ஆ சிப்பி பாறை வரேன். சிப்பி பாறை இல்லை இல்லது. இது என்னது? அதுல தமிழ்ல அங்கே பரையா. சிப்பி பாறை வேற ராஜபாளையத்துல வேறயான. ஆனால் இப்படி தான் இருக்கும் அதுவும். ஆனால் கலர் இப்படி வராது. ஃபிஷிங் பண்ணணும். அந்த கலரில் வரும். ஃபிஷிங் பண்ணலாமா? ஓ இங்கே மேரேஜ் இது ஷூட் அவுட்டும் பண்ணிக்கலாம். சேவ் தி டேட்ல எடுப்பாங்க. மேரேஜில் எதுக்கு நாயை பிடிச்சி சுற்றுறாங்க? எதுக்கு? அப்பா ஃபிஷிங் அதனால போடு. ஏய்! நல்லா ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் போட்டு ரெயின் டான்ஸு அது இதுன்னெலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். அடுத்ததாக வந்து ஃபிஷ் பிடிக்கிற இடத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். கிளம்பலாமா? செஸ் நல்லா நைட்டு இங்கே வந்து ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் அப்படியே ஒரு சிட்டிங். உடனே எடுக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் சைலண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் நம்மளோட கார் நிற்கிது.
இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நைட் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக செம்மையாக இருக்குது. அப்படியே ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன் பாருங்க நைட் எஃபெக்டில். நம்ம குளித்த ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. இது வந்து ட்ரெடிஷ்னல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் மார்னிங் டைம் இருந்தால் ஆமாம் அது மாடர்ன், இது ட்ரெடிஷ்னல். அந்த லைட் கிட்ட போகலாமா நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் அந்த லைட் இருக்குல்ல, அந்த லைட் கிட்ட போகலாமா? ஃபோட்டோ எடுக்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. வாடா போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இது இல்லைடா. இங்கே பாருங்கள், பார்த்து வா, செப்பல் பண்ண வலிக்கிறாம. ட்ரெடிஷ்னல் ஸ்விம்மிங் பூல். ப்ளூ கலரில் இருந்தால் மாடர்ன், க்ரீன் கலரில் இருந்தால் ட்ரெடிஷ்னல். அவ்வளோதான் வித்தியாசம். வாவ். இங்கே வந்து நைட்டு 9 o'clock வரைக்குமே ஸ்விம்மிங் டைம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. செம்மையாக இருக்குது. நல்ல லைட்டிங்ஸ். அப்படியே வந்தால் ஒன் டே பத்தலை கொஞ்சம். மெதுவாக எடுத்துப்பாரு. இறுதிசா உள்ள இழுக்குதான் பாரு. ஐயோ நான் லைட்டை போட்டு வச்சிருக்கேன், அதனால் வருமான்னு தெரில. வெளிச்சம். தீக்ஷா வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு சொன்னா. சரி மார்னிங் நம்ம எந்திரிச்சோம்னா என்ன ஒர்க் போகும்னு தெரில, அதனால் நைட்டே பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். தீக்ஷா என்ன எங்கே எடுத்து பாரு. சரி நான் இதை ஆஃப் பண்ணவா வருதான்னு பாப்பமா. ஸோ நைட் டின்னர் அது வந்து சப்பாத்தி, அப்புறம் அல்ஃபாம், டக்கரி, சிக்கன், எக்கு, இது வந்து பத்திரிக்கை. பத்திரி சாப்பாடு வந்து பத்திரி அப்படின்னு வச்சாங்க. ஏதோ அரிசி மாவில் ஏதோ ஒன்று இது ஒரு மாதிரி ரொம்ப சப்பாத்தின்னு இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி, வாத்து கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம கேரளா டேஸ்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போயுமே செட் ஆகாது. பட்டு கேடியும் மேக்ஸ்பாவும் கொஞ்சம் நம்மளோட அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த ஈச்சேரில் அப்படியே சாஞ்சு இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதாவது ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஃபுட்டு வைஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னொன்று வந்து இப்போ கிளைமேட் சம்மர்ன்றனால நல்லாவே ஹாட்டாக இருக்குது. மரம் செடி கொடிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி தருது. இருந்தாலுமே நமக்கு ரொம்ப ஹாட்டாக தான் தெரியுது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் கேரி பண்ணாமல் அப்படியே மெதுவாக ஒரு ஆக்டிவிட்டீஸாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 6-7 ஃபேமிலிக்கிட்ட இருக்காங்க இங்கே. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் செட்டப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மாடிக்கு எங்கேயோ போகிறா.
அங்கே என்ன கேமாக இருக்குது? உட்கார்றதுக்கு தானா? செம்ம. இங்கே பாருங்க, அப்படியே ஒரு ஃபேனு, சென்ட்ரல் டேபிள். அப்புறம் நான் யார் அங்கே வைக்கணும்? வேண்டா, அந்த இடம் ஃபுல்லாகவே அம்மாவுக்கு தாண்டா. ஆ, நெக்ஸ்ட் விளையாடுப்பா. ஸோ மார்னிங், ஏர்லி மார்னிங் வியூ. தனிமா ஃபார்ம் லைஃபோட கீ இதுதான், ரூம் கீ. இப்போ காலையிலக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா புட்டு, கொண்டக்கடலை, அப்புறம் ஏதோ தலச்சேரி, இட்லி, சாம்பார், சட்னி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பளம் பார்த்துருக்கீங்களா? இது நான் எடுத்திருக்கேன். சம்பாவோட இது. இந்த தனிமா ஃபார்ம் லைஃப்பில் நம்ம தங்கி இருந்தது வந்து 4 ஹெரிட்டேஜ் வில்லா. ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, லாக்கர் வந்து டிஜிட்டலாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கீ, இந்த கீயில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டோரை மட்டும் சாத்திட்டோம்னா போதும், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறோம். அப்புறம் ஏசி அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ரெட் லோகனா அப்படின்னா என்ன இருக்கா தெரியலையே. ஸோ இன்னொரு ஒரு வில்லா டைப்பும் இருக்குது. அது வந்து ஐ திங்க் நான் ஏசின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏசி. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் டோரை ஓப்பன் பண்ணணும்னா செமையாக இருந்துச்சு. நைட்லாம் கேம்ப் ஃபயர். ஸோ நான் சொல்கிற ரூம் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இது நம்ம சாத்தனோம்னா அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா லாக் ஆயிடுச்சு. இது வந்து கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. கெடியன்ஸ் இப்போ வந்து நம்மளோட ட்ரிப்பு முடிய போகுது. இன்றைக்கி வந்து இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு டைப் ஆஃப் டிஷர்ட் போட்டிருக்கோம். ஆமாம், தீம் பேஸ்டு. த பாஸ், அங்கே வந்து த ரியல் பாஸ், இங்கே வந்து த அல்டிமேட் பாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் காம்பினேஷன் திடீர்னு அமைஞ்சிச்சு. கரெக்டாக எடுத்தோம், பக்காவாக செட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ்க்கு. gfashion.in அப்படின்னு. ஆமாம், கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. 2 டேஸ்லேயே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், இது எவ்வளவு ஒரு டிஷர்ட்? 400. ஆமாம், 1299க்கு 3 டிஷர்ட்டும் வாங்கினோம். பக்காவாக இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. செம்ம. கெடியன்ஸ் இந்த தனிமா ஃபார்ம் லைஃப்பில் ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, ப்ளஸ் ஒரு பீஸ்ஃபுல், ஒரு மைண்ட் ரிலாக்ஸு. சம்மருக்கு ஒரு செம்மையான ஒரு ரிலாக்ஸ் இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளான் தான் வந்து நாங்கள் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணது. இதுக்கப்புறம்லாம் திரும்ப பண்ண ஆக்டிவிட்டியை திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நார்மலாக ரெசார்ட் அப்படின்னா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அந்த சின்ன ப்ளே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக தேடுறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ட்ரீட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.